எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட், லாக்கூல், முதலாளி, நான் எல்லாரும் வந்திருக்கோம். மேட்ச் ஒரு செம்ம மேட்ச் நடந்துச்சு. அதனால வந்து அதை பத்தி எல்லாருமே பேசிடணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டோம், நீங்களும் ஆசைப்பட்டீங்க. அதனால மட்டு வந்து தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. நானும் லாக்கூலும் சொல்லணும், முதலாளியும் சேர்ந்து பேசிடலாம் தான். லாக்கூல் அப்படின்னு சொல்றப்ப தான் ஞாபகம், நீங்க எல்லாரும் அன்பா வர சூர்யாண்ணா அப்படின்னு அன்பான ஃபேன்ஸ் சூர்யாண்ணான்னு கூப்பிடுறீங்க. அதனால சூர்யாவை நீங்க சிங்கத்துல பாத்திருப்பீங்க, சிங்கம் 1ல பாத்திருப்பீங்க, 2ல பாத்திருப்பீங்க, யூடியூப்ல பாத்திருக்கீங்களா, கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணி பாத்திருக்கீங்களா, ஓங்கி அடிச்சா எத்தனை டன் அவருக்கே தெரியாது. ஆஃப் பண்ணிட்டாரு வீடியோவை. ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிற சூர்யாவை பாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிற சூர்யாவை பாருங்க. ஓகே லாகுல், மேட்சை பத்தி பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்சஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். எல்லாருமே நீங்களே சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல, நம்மளும் செம மேட்ச். ஏன்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோத்தா வந்து அது மிகப்பெரிய வைத்தறிச்சல் நமக்கு. எஸ்பெஷலி அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இருந்திருக்கு. போன மேட்ச் எல்லாம் வந்து அந்த ஒரு 190 அடிக்க முடியாம தோத்ததுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வைத்தறிச்சல் தான். இந்த மேட்ச் வந்து தோக்க போறாங்க, யாருக்குமே வந்து ஒரு 700 ரன் கிட்ட அடிச்சா ஒரு டிமாரலைசிங்கா இருக்கும். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து திருப்பி வந்தோடனே 2 விக்கெட் வேற விட்டாங்க. அதுலேயே தெரிஞ்சிச்சு எவ்வளோ. 2 நாள் உட்காந்து பேட்டிங் முடிக்க விட்டுட்டு திருப்பி வந்த உடனே அதெல்லாம் வந்து பியூர்லி நம்ம அப்போ பேசும்போதே நான் சொன்னேன், மென்டல் லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் தான். வந்தோடனே 2 விக்கெட், ஜெய்ஸ்வாலுக்கு சுதர்ஷன் 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. 0-2 இருந்ததுக்கு அப்புறம் ஒரு டர்ன் அரவுண்ட் பண்றாங்க அப்படின்னா அது இமென்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கு. அதை பண்ணியிருக்காங்க கில்லும் சரி, கேஎல் ராகுல் அந்த பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இந்த சுந்தரும் ஜடேஜாவும் சிறப்பாக அவங்க கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரா அப்படிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் ரிசல்ட். அதுக்கு வந்து இவங்க தே ஒர்க் ஹார்ட் ஃபார் இட் அண்ட் தே டிசர்வ் திஸ் ட்ரா. இப்போ வந்து தே ஸ்டில் இன் வித் ஃபைட்டிங் சான்ஸ் டு வின் ஒன் மோர் டெஸ்ட் மேட்ச் அண்ட் கோ டு ஆல் அப்படிங்கிறப்ப இட்ஸ் வெரி நைஸ். சீரீஸ் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லை, இந்த WTC பாயிண்ட்ஸு அந்த குவாலிஃபிகேஷன் சினாரியும் பார்த்தோம்னாலும் இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் ட்ரா. ஏன்னா இன்னமும் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அவே சீரீஸ். இட்ஸ் அ வெரி குட் திங். மாரலாவும் தேர் அப்னும். இப்போ அவங்க வந்து டிப்ரெஸ்டாக போவாங்க. இப்போ நம்மளை வந்து இந்த எல்லாம் இந்த படம் தான் லாகுல், வாழு படம் பார்த்தீங்களா, அந்த சந்தானமும் அந்த இன்னொரு ஒரு குருவி கூட்டு தலைவர் இருப்பார்ல, 2 பேரும் நின்று நைட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாதிரி முதல்ல இவங்க 2 நாள் பேட்டிங்கு, அடுத்து இவங்க 2 நாள் பேட்டிங், 2 பேரும் கை கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? அதான் நேற்று வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ கில் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தடுமாறணும். பட் ஜடேஜா செஞ்சுரியும் வாஷிங்டன் சுந்தர் செஞ்சுரி வந்து ஒரு ரிமார்க்கபிள் தான். இவங்க நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அந்த சில நேரத்தில் அந்த வெற்றி ப்ரோ என்கிட்ட சொன்னார், ஜடேஜா கேட்சை விட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாலுன்னு. அந்த மாதிரி இருந்தால், அந்த சப்போஸ் கேட்ச்லாம் போயிருந்ததுன்னா அப்புறம் திணறி இருப்போம்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் 2 விக்கெட்ஸ் அவே ஃப்ரம் லூசிங் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பயந்துட்டியா குமார் எல்லாம் நிறைய பேர் போட்டாங்க. பயத்தை காட்டிட்டாங்க குமார். ஆனா தப்பிச்சு வந்துட்டோம். என்ன முதல்ல ஏதோ சொல்ல வந்தாரு? இல்ல அதான் வந்து இப்போ பண்ட் இல்லாதனால ஏற்கனவே அதையும் ஒரு விக்கெட்டை தான் கனெக்ட் பண்ணாங்க. பண்ட் வருவாரு, பட் எந்த அளவுக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு விக்கெட்டை தான் கனெக்ட் பண்ணாங்க. அதனால தான் சுந்தரி முன்னாடி வந்துட்டாரு. நான் கூட பண்ட் நல்லா இறக்கி விட்டுறான்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, பண்ட் இறக்கிடாம அண்ட் ஹி இறக்கி விட்டதுக்கு சுந்தர் ஹி பிளேட் இஸ் ரோல் வெல். அதனாலதான் ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் செஞ்சுரி. அதே காரணத்துக்காக தான் ஜடேஜாவும் டிசர்வ்ஸ் செஞ்சுரி. அதாவது கரெக்டா வந்து 5:30க்கு வந்து 1 ஹவர் இருக்கிறப்ப இவர் வந்து கை கொடுத்தாரு. அதெல்லாம் கை கொடுக்க முடியாது, போய் ஓவரை போடு, நாங்க செஞ்சுரி வச்சு தான் நாங்க போவோம். ஆலன் கை கொடுப்பாங்க, இப்படி இப்படி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. ஸ்டோக்ஸ் செம கடுப்பாயிட்டு செஞ்சுரி அடிக்கும் போது ஏதோ கையை கொடுக்கும் போது அவன் கண்டுக்காம போய் செலிப்ரேட் பண்ணாங்க. அது பார்த்தேன் நான். அது வந்து ரொம்ப மைண்ட் கேம்ஸ். ஸ்டோக்ஸ் வந்து இது பண்ணி விட்டாங்க. லாகுல், உங்களுக்கு தான் மைண்ட் கேம்ஸ் எல்லாம் பிடிக்குமே, சொல்லுங்க. இல்ல அதான் இப்ப இன்னொரு அரௌண்ட் 240 ஓவர்ஸ் போட்டிருக்காங்களாம் இங்கிலாந்து இந்த மேட்ச். அப்புறம் இன்னும் 3 டேஸ்ல அடுத்த மேட்ச் வருது, எவ்வளவு இதுவா இருப்பாங்கன்னு தெரியல. அது வேற போட்டிருந்தாங்க. 230ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்ல. கண்டிப்பா ஃபெட்டிக் வந்து ரியல், ஃபெட்டிக் இஸ் ரியல், பிசிக்கல் அண்ட் மென்டல். அதுதான். நீங்க ஃபுல்லா ஃபீல்டிங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடியா தானே இருக்கும். நீங்க தான் வெயில் வேற சொல்றீங்களே. இந்த வெயில் தான் உனக்கு. பட் ஆனா ஸ்டோக்ஸ் வந்து ஷோல்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அவர் ஒவ்வொரு 8 ஓவர் போட்டாரு ப்ரீ இது, அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஓவர் போட்டாரு. பட் போட்டது எல்லாமே வந்து ஷோல்டர் பெயின், போட்ட ஓவரும் வலியோட தான் போட்டாரு. எப்படியாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், மேட்ச் ஒரு ரிசல்ட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணாரு ஹோல் பால் வச்சு. பட் ஐ திங்க் இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங்.
அவர் எந்த அளவுக்கு ரிகவர் ஆகி அடுத்த மேட்சும் பவுலிங் கண்டிப்பா விளையாடுவார் அடுத்த மேட்ச். பிளஸ் இன்னும் அதே டைம் வந்து நேத்து வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் அது கிராம்பா இல்ல பெயினா இல்ல தெரியல, அது இன்னும் அது உறுதியா தெரியல. அதை பத்தி எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எதுவுமே. ஏன்னா இது அதனால ஓரளவு இந்த சீரீஸ் தான் ஓரளவு டிராவ் ஆயிரும், ஸ்டோக்ஸை உட்கார வச்சிருவாங்களா ஆஷஸுக்கு? இல்ல 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 புஷ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நவம்பர் தானே ப்ரோ, அவங்களுக்கு அவங்க டைம் ஆஷஸ் இப்பயே ஆஷஸ் நாங்க ரெடி ஆகணும்னு உட்காந்துருக்காங்க. அது அதான் சாப்பிட்டு கிப்ட்டு தேத்தி கொண்டு வந்துருவாங்க. ஆஷஸ்க்கு வந்து தேத்தி கொண்டு வந்து மட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேட்சுக்கு 2 நாள் முன்னாடியே ஃபோக்கஸ் காலேஜுக்கு வராது இல்ல மேட்டு. நாளைக்கு மேட்ச்னா இந்த 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ஃபோக்கஸ் பண்றேன்னு உட்காந்துருக்கும். அந்த மாதிரி அவங்க ஆஷஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வந்து சொன்னாங்கல்ல இது வந்து வார்ம் அப் தான் இந்த சீரீஸ் அப்படின்னு. ஆனா டிரா ஆனது நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாரல் விக்டரி. அந்த வே தே ஃபினிஷ்ட் ஆல்சோ இஸ் மாரல் விக்டரி. ரொம்ப க்ளோஸாவும் போல. நம்ம வந்து என்ன 8 விக்கெட் 10 விக்கெட் டிஃபெண்ட் பண்ணி கடைசியில வந்து அவங்களுக்கு பேட்டிங் ஒரு 10 ஓவர் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வராம மொத்தமா 4 விக்கெட் தான் போச்சு. அதுவும் 2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போனாலும் அதுக்கப்புறம் 142 ஓவர்ல மொத்தம் 2 விக்கெட் தான் போச்சு. ஸோ அது ஒரு பெரிய மாரல் விக்டரி தான். அதுதான் ஆமா வெற்றி. ஆனால் அந்த தியரி நான் சொன்னதை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் ஜாலி பண்ணலாம். பட் அந்த லெவல்ல நம்ம ஜாலி பண்றது வேற, ஒரு இன்டர்நேஷனல் சீரீஸ்ல அப்படி பண்றது கொஞ்சம் இது. பட் பண்ணியிருந்தா இன்னும் அவங்களுக்கு தியரி பயங்கரமா வந்து அவங்க அடிச்சிருப்பாங்க. அப்படி கிடையாதுடா. 13 ஓவருக்கு 140 ரன் 130 ரன்னா அவங்களுக்கு அடிக்கிறாங்களோ பயங்கரமா மைண்ட் ஃபிஷ் ஆகும். ஆமா, அது இது கண்டிப்பா மைண்ட் கேம் இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணிருப்பாங்க? அடிச்சிருந்தா நமக்கு மைண்ட் ஃபிஷ் ஆயிரும். இல்லடா, டெஸ்ட்ல வந்து உனக்கு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இல்ல. பயங்கரமா நெகட்டிவா ஃபீல் செட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா நெகட்டிவா காலுக்கு போட்டு முடிச்சிட வேண்டியதான். வேற என்ன பண்றது? அப்படி அவங்க 13 ஓவர் நீ 130 ரன் கொடுத்தேன்னா பயங்கர மைண்ட் ஃபிஷ் ஆயிரும் அவங்களுக்கு. கண்டிப்பா அது ஒரு அட்டம் அதுவும் ஸ்டோக்ஸ் இருக்க மென்டாலிட்டி கண்டிப்பா அட்டாக் பண்ணதான் பார்ப்பாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க இல்ல இங்க பேட்டிங் மாதிரி இருந்திருந்தா பண்ணிருப்பாங்களா? என்னடா கங்குலி கேப்டனா இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? கங்குலின்ல இது மாதிரி பண்ற கேண்டிடேட் தான் இந்த இப்ப இருக்க கம்பீர் இவங்கலாம். பட் அவங்க பெஸ்ட் சான்ஸ் டு டூ திஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு கரெக்டான கேண்டிடேட் தான் இவங்கலாம். பட் ஏன் பண்ணலன்னு தெரியல. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா இது ஸ்டோக்ஸ் அவரே முடிவு பண்ணிட்டாரு. 1 hour முன்னாடியே டிக்ளேர் பண்ண வந்துட்டாரு அவரு. வாலண்டியர் அதுக்கு மேல விக்கெட் போச்சு இல்ல, அவ்வளவுதானே. அவங்களால விக்கெட் எடுக்க முடியல போச்சு. நம்ம கிட்ட கொஞ்சம் 1% கேமாவது போச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவர் கை கொடுக்கலான்னு வந்துட்டாரு. ஏன்னா அவங்க பவுலிங் போடணும், எல்லாம் இன்ஜுரியோட தொங்கிட்டு இருக்காங்க. அது குறைக்கலாம் அவங்களுடைய வேரன் டேரன் தான் அவர் பண்ணாரு. இன்னொரு இது நான் சொல்றேன். ஒரு ஸ்டார்ட் என்னன்னா, ஹையஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை எனி டீம் இன் சிங்கிள் சீரீஸ் பேட்டிங் ரன்ஸ் 1500 ரன்னுக்கு மேல நினைக்கிறேன். இப்ப இந்தியா அடிச்சதுதான் இந்தியன் பேட்டர்ஸ். இது வந்து அவேல் அடிச்சது வந்து இன்னும் சிறப்பான அம்சம் ராகுல். ஏன்னா வந்து இந்தியாவில் வச்சு இவ்வளோ ரன் அடிக்கிறது வேற. இங்கிலாந்துக்கு போய் இப்படி வண்டியா ரன் அடிக்கிறாங்க. அவன் என்ன வருத்தமான விஷயம்னா வண்டியா ரன் அடிச்சாலும் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இல்லை, ஓவரால் சீரீஸ் ரிசல்ட். ஸோ அதுதான். பட் ஒரு டிக் மார்க் என்ன அப்படின்னா 1500 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க இவங்க. பேட்டர்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சிட்டாங்க. ஆனால் எப்போ தேவையோ வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் கட் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த 190 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல மட்டும் விட்டுட்டாங்க. அதுதான் வந்து இது. அவங்க வந்து க்ரூஷியல் மூமெண்ட்ஸ். அதுதான் இப்போ வருஷம் ஃபுல்லாக கட் அடிச்சாலும் மட்டும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து க்ரூஷியல் மூமெண்ட்ஸை கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. டெஃபினெட்லி. ஆனா அது ஓவராலா வந்து அவங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் எல்லாம் ஹைப் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டோக்ஸ் செஞ்சுரி அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் இருந்தோம்னா இங்கிலாந்து ஜெயிக்க போகுது, விக்டரி பை இன்னிங்ஸ். ராகுல் அவுட் ஆனோடனே கொஞ்சம் இதுவா தான் இருந்தாங்க. முடிச்சிடலாம் இன்னைக்கு கேம். காலையில் எடுத்தோடனே ராகுல் அவுட் இல்லை, அப்பயே வந்து பயங்கரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து டீக்குள்ள ஆல் அவுட் ஆயிரும், லஞ்சுக்குள்ள ஆல் அவுட் ஆயிரும். இல்ல அது வந்து கேரளாவில் அவுட் ஆனது நல்ல பால். அந்த லோவா பிளம்ப் ஆயிடுச்சு. அது போட்டுட்டு அம்பையர் கூட பார்க்கல ஸ்டோக்ஸ். அந்த டேரா வந்துட்டாரு. ராகுலும் அதுக்கு ரிவ்யூ பண்ணல பிகாஸ் சோ பிளம்ப். ஆனா கில் அவுட் ஆனது வந்து அது ஒரு டபுள் மைண்ட். இந்த பக்கம் அடிக்கலாமா வேணாமான்னு தேவையில்லாம அந்த போற பால் கான்சென்ட்ரேஷன் ஆப்ஸ் தான் டுவர்ட்ஸ் லஞ்ச், க்ளோஸ் டு லஞ்ச் வேற. அதான் ஐ திங்க் இந்த மாதிரி டைம்ல நம்மளால நல்லா கூட்டு போய் ஏதாவது சாப்பிட, லஞ்சுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது அந்த ஜெல்லு கில்லு கொடுத்தாது. ஏன்னா லஞ்சுக்கு முன்னாடி அந்த லஞ்ச் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லஞ்ச் அடிக்கிற விக்கெட் வந்து ஏகப்பட்ட விக்கெட் விழுகுது. அது அப்படிதான். இப்ப ஐபிஎல்ல பாத்தேன்னு வையன், இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு ஒன்று போவாங்க. போயிட்டு வந்த உடனே 1 விக்கெட் விழுவும்.
இல்லாட்டி இதுலயும் அப்படிதான். இந்த பிரேக் முன்னாடி அது மைண்ட்ல அந்த நிறைய ப்ளே ஃப்ளோ ஆகும். இதுக்கப்புறம் இதாயிரும்னு என்ன? நினைக்கிறேன். ம். ஸோ அதுதான். ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ என்ன வுட்டு அட்கின்சன்லாம் அடுத்த யார் யார் வராங்கன்னு தெரியல. அது எப்படியும் நம்ம தனியாக ப்ரிவியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பும்ரா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஆட தான் வைப்பாங்க. குல்தீப் அன்ஷூட் கொண்டு வருவாங்களா, கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓவலுக்கா தெரியல, எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னும் எப்படி? அதான் நாங்க மட்டும் பேசிட்டு இருந்தோம். அதாவது ம். இப்ப பும்ரா வந்து அவர் 140க்கு மேல ஒரே ஒரு பால 1 in 10 balls தான் போட்டுட்டு இருக்காரு. சோ இன்னும் ஸ்ட்ரெஸ் ம். பண்றது ரைட்டான்னு தெரியல. இந்த பட் டெஸ்ட்ல பெருசா போடவே இல்லை. 140 போடல. அதான் போடவே இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ம். மோஸ்ட்லி திருப்பி வந்து இட்ஸ் யோர் சாய்ஸ்ன்னு பும்ராட்ட சொல்லிடுவாரு. அவர் உடனே விளையாட வந்துருவாரு. அதுக்கப்புறம் போன தடவை நம்ம ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கடைசி மேட்ச்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எதுவும் ஆயிடக்கூடாது. ஒண்ணு குல்தீப் விளையாடுறதுக்கு அதான் ஷர்துல் தாக்கூர் வாய்ப்பு மேல இல்லை. நம்பிக்கை இல்ல. ஷர்துல் தாக்கூர் பதிலாக நமக்கு குல்தீப் நம்பிக்கை இல்லை, ஆனா இறக்கிடலாம். அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அந்த டெம்ப்ளேட்டை மாற்ற மாட்டாங்களே. பிளஸ் நம்ம அர்ஷதீப் சிங் வந்து இன்ஜுரி அப்டேட்னு தெரியல. ஆகாஷ் தீப்பும் இன்ஜுரி அப்டேட் என்னன்னு தெரியல. ஸோ வில் தே பி ஃபிட் ஃபார் நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு தெரியல. அது பார்த்தா தான் தெரியும். ஃபார் அ சேஞ்ச் பும்ரா நம்ம தான் வந்து நான் என்னடி நம்ம வந்து நாளைக்கு டீம் அனௌன்ஸ் பண்ணிடணும். இதான் எங்களோட 11 அப்படின்னு ஓவலுக்கு போறது. அதையும் பண்ணலாம். மைண்ட் ஃபிஷ் அப்படிதானே லாகுல்? மைண்ட் ஃபேஸ் தான். சரி, பும்ரா நான் இப்பதான் இதுல கூட சொல்லிட்டு இருந்தேன். பும்ரா வந்து பொன்முட்டையிடுற வாத்து. அவரை வந்து ஏற்கனவே ஒரு நாள் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மொத்தமா காலி பண்ணி விட்டு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லயே பிஜிடிலே போயிருச்சு. திரும்பவும் அவருக்கு இப்போதைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு விளையாண்டு மொத்தமா தொங்கிட போகுது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் போட்டுருவாரு. அதான் ஒயிட் பாலாவது ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. இது ரொம்ப இதாச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம். பட் இழுத்து பிடிச்சி விளையாட வச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அவர் தான் ஹீ ஹேஸ் டு டேக் தட் கால் அண்ட் இட் இஸ் ஹிஸ் கால். அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இது வந்து மென்டலி அவங்களுக்கு கொஞ்சம் கடியாக தான் இருந்திருக்கும். இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஜெயிக்க முடியாது கூட கடியா இருந்திருக்காது. அந்த 5:30க்கு டிக்ளேர் பண்ண போறப்ப இல்ல நீ இன்னும் 4 ஓவர் போடு, நான் செஞ்சுரி அடிச்சு தான் போவேன்னு சொல்லி அதான் இன்னும் கொஞ்சம் கடி ஏத்தி விட்டுருக்காங்க அவங்களுக்கு. சோ அது கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அவங்களுக்கு. போய் போடு அப்படின்ட்டாங்க. என்ன லாகுல்? அது சில நேரம் இந்த பிசினஸ் அப்படின்ட்டு அப்படி காலி பண்ணிட்டாங்களா அப்படி? இல்ல சில நேரம் இப்ப நீங்க எல்லாம் மேட்ச் விளையாடுறப்ப ஜெயிச்சிருவோன்னு தெரியும், பெரிய ஸ்கோர் அடிச்சிருவீங்க. சேஸ் பண்ற டீம் வந்து கடைசி பேட்ஸ்மேன் வந்து அவுட்டே ஆகாம உங்களை வந்து ஒரு 5 ஓவர் போட வச்சனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாதிரிதான் வந்து கடுப்பா இருக்கும். கடுப்பேத்தி அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம ஊர்ல இது. ஆனா இங்கிலாந்து வந்து அதேதான். இப்ப இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்பால் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்க. நான் பாஸ்பால் தான் ஆடுவேன். நானே சொன்னேன், கொழுப்பால அவங்க அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணி சொன்னேன். அதனால தோத்தாங்கன்னு. அந்த தேர்ட் டெஸ்ட் அவங்க தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி செகண்ட் டெஸ்ட் வந்து அவங்க அதை இது பண்ணல. சாரி, செகண்ட் டெஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்ரோச்சை மாத்திட்டாங்க. தேர்ட் டெஸ்ட்ல தே டிட் வெல். இப்போவும் வந்து அப்ரோச்சை மாத்தி ரொம்ப மெஷர்டாக தான் அவங்க ஆடினாங்க. அதனால திருப்பியும் வந்து அவங்க அதை மெஷர்டாக ஆடணும். அந்த விக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விக்கெட் தெரில கண்டிஷன்ஸ்லாம் ப்ரிவியூவில் நம்ம பேசுவோம். அவங்க அதை சேஞ்ச் பண்ணி ஆடினாங்க. அதை அவங்க கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் ஆடினா தான் அவங்களுக்கு வந்து இட் வில் பி குட் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல. இல்லை நான் எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு அவங்க வந்தாங்க அப்படின்னா கஷ்டம்தான். அவங்க வந்து உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் வந்து கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வந்து ஜம்முன்னு இருப்பாங்க. இல்லாட்டி தோக்க தான் போறாங்க. டெஸ்ட் ஜம்முன்னு இருக்கும், இல்லாட்டி அவங்க தோக்க தான் போறாங்க. பார்ப்போம். ஐ திங்க் கோயிங் ஃபோர்த் இது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா தான் இருக்கும் இந்தியாவுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி டீம் செலெக்ஷன் கரெக்டா பண்ணி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமா இருக்கும். ஆமா. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஃபைனல். இது வந்து இந்தியா டிட் வெரி வெல். செலெக்ஷன் கால், புவர் செலெக்ஷன் கால். அவங்க திருப்பி குல்தீப் ஆடாதது வந்து இட்ஸ் அ மேஜர் பிளண்டர். ரீசன்ஸ் ஃபார் இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குல்தீப் இஸ் அ பிளண்டர், நத்திங் ஷார்ட் ஆஃப் அ பிளண்டர் செலெக்ஷன் கால். செகண்ட் வந்து பவுலிங் வந்து தோ தே மேட் அ ராங் கால்ஸ், தே குட் ஹவ் பிளான் தேர் பவுலிங் பெட்டர், ஸ்ட்ராட்டஜைஸ் பெட்டர். அவங்க வந்து ஃபீல்டு நிறுத்தினதுக்கு அவங்க பவுலிங் போடல, இல்லை பவுலிங் போட்டதுக்கு அவங்க ஃபீல்டு நிறுத்தலை. ஏதாவது ஒன்று மாற்றி இருந்திருக்கணும். அந்த சுந்தரை வந்து ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க பவுலிங்க்கு. நிறைய பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே வந்து பெரிய கேப் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். அது ஒரு இது. செலெக்ஷன் கால், இது ரெண்டு தான் வந்து மேஜர் நெகட்டிவ்ஸ் ஃபார் த டீம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அடிச்சிருந்துருக்கலாம். பட் தென் 350 அந்த ரேஞ்ச் வந்து இட்ஸ் நாட் பேட். புவர் பவுலிங் அண்ட் புவர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறனால தான் அவங்க இவ்வளோ போனாங்க இங்கிலாண்டு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும்
some brilliant and resilient batting from KL Rahul, Gill, Jadeja and Sundar, they were brought back. So இதுதான் முக்கியமான 3 டாக்கிங் பாயிண்ட்ஸ். டிஸ்பைட் த 2 மேஜர் நெகட்டிவ் இது அண்ட் கேப்ஸ், தே புல் இட் பேக் பியூட்டிஃபுல்லி. அவங்களோட எக்ஸப்ஷனல் பேட்டிங் அண்ட் ரெசிலியன்ட் இதனால. ஸோ இப்போ வந்து மொமெண்டமோட தான் இந்தியா போகுது. வந்து இந்த மொமெண்டமோட போனாங்க அப்படின்னா ஓவரில் வந்து இங்கிலாந்து அடிச்சிருவாங்க, சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமே வில் கீப் டிஸ்கஸிங் ஆன் தட். நம்ம ப்ரிவியூ டீட்டெயிலாக 4 பேருமே பண்ணுவோம். இப்போ உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா we can close. அதான் ஸ்டோக்ஸ் வந்து மேட்சுக்கு முன்னாடி சொன்னாரு, மான்செஸ்டர்ல இது வரைக்கும் யாரும் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது கிடையாது, நம்ம ஹிஸ்டரி மாத்துவோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு. அவரால் மாத்த முடியல. அதனால ஆனா அதோட நம்ம ஆளுங்க வந்து ஒரு மாரல் விக்டரியோட போறாங்கன்னு இது சொல்லுவேன். இன்னொன்னு வந்து கேஎல் ராகுல் ஒரு மிஸ் பண்ணிட்டாரு செஞ்சுரி, he deserves it, பட் மிஸ் பண்ணிட்டாரு. இட்ஸ் பீன் கன்சிஸ்டன்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி he'll get some more returns next match. ஒரே ஒரு ஜோக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் லாகுல். இது வந்து ஃபுட்பால் ஜோக்கு, அதனால டே ஜோக்கு நான் என்ன சொல்லவே இல்லடா. இந்த மான்செஸ்டர்ல வந்து 0-2 அப்ப நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. 2-0 0-2 இருந்துச்சு ஸ்கோர். 1-2 1 போட்டு 2 போட்டு வந்து ஃபுட்பால் ஸ்கோர் இன் மான்செஸ்டர் நாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பதிலும் கொடுத்துட்டாங்க இந்தியா அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி நிறைந்த ஜோக்க சொல்லிடுறேன். கிரிக்கெட் ஸ்கோர்னா அப்படின்ட்டீங்க. ஆமா சரி, so we'll sign off for this and we'll be back for further videos. Your artist squad. Bye.